ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான நம்ம வீட்டில் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில தப்பு செய்கிறதுனால குடும்பத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் வரலாம். அதுவும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் அடிக்கடி குழப்பங்களும் இருக்கலாம். வீட்டில் எதனாலனே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தோம்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடாத விஷயம் அப்படின்னா, நாம் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சமைச்ச பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருவோம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த பாத்திரத்தை பார்க்கக்கூடாதுங்க. அது பார்க்கறதுனால வீட்டில் அன்னைக்கு நாளே நல்லா இல்லாமல் இருக்கலாம். சண்டைகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கலாம். இது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு நைட்டில் செஞ்சு சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கினோம்னா ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்ட எச்ச பாத்திரங்கள்லாம் இருக்காது. எச்ச பாத்திரமும் சரி, நம்ம சமைச்ச பாத்திரமும் சரி, நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சுத்தம் பண்ணால் அது லக்ஷ்மிகள் சாமிக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எவ்வளோ அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா காசு பணம் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாத்திரங்களை நைட்டில் போட்டு வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எச்சை பாத்திரங்களை பார்க்காம இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பாத்திரங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நேரடியாக சமைக்கிற மாதிரி இருக்கும். இதனால் 2 யூஸ்ஃபுல் என்னென்னா, ஒரு சில டைமில் நம்ம நைட்டில் பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தடகடன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வேலை டக்குன்னு செய்யணும்னா, உடனே எல்லாம் கழுவி முடிச்சு அந்த டைமில் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நைட்லேயே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நேரடியாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்போ இதனால் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஆம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா பாத்திரங்கள் அப்படியே வைக்கிறதுனால 2வது கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். எறும்பு இந்த மாதிரி எல்லாம் சாதத்துலேயோ நம்ம வச்சுருந்த எச்சத்தட்டுலையெல்லாம் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறமா ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதில் மெயினானது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வைக்கிறதுனால வீட்டில் லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எச்சு பாத்திரத்தை வீட்டில் நைட்டில் போட்டு வைக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காய்கறி வெட்டுற இந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, அருவாமனையும் சரி, இல்லை சூரி கத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை கூர்மையான பொருள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கிச்சனில் போய் நேரடியாக நம்ம அந்த மாதிரி சூரி கத்தியோ இல்லை அருவாமனையோ பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பார்க்கறதுனாலையும் இதே சேம் பிரச்சனை தான் சொல்லலாம். அதனாலேயும் நீங்கள் கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு முடிச்ச அப்புறமா முகம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி பொருட்களை பார்த்தா பரவாயில்ல. இப்போ அந்த மாதிரி பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கும் போதுமே சரி, இப்போ அந்த நம்ம பொருள் வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம காலையில் எந்திரிச்சு நேராக வரோம். அப்போ தட்டு தடுமாறி ஒரு வேளை கீழே விழுந்தாலோ, இல்லை வீட்டில் ஏதாவது பசங்க விளையாடியோ, இல்லை ஏதாவது தள்ளி விட்டிருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம சரியாக கவனிக்கலைன்னா காலில் கையில் பட்டுரும். அதனால் எப்போவுமே சூரியோ இல்லை அருவாமனையோ இந்த கட் பண்ணுற பொருட்கள் நல்ல இந்த மாதிரியான ஷார்ப்பான பொருட்களை எப்போவுமே கொஞ்சம் பத்திரமா வைங்க. வீட்டில் மறைஞ்ச மாதிரி இடத்துல வைங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா சிலிண்டருக்கு பின்னாடி வைப்பாங்க. அரிசி மூட்டை இருக்குன்னா அது பின்னாடி, அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வச்சுருப்போம் அது பின்னாடி வச்சுருவோம். அந்த மாதிரி வைங்க. நேராக இப்போ செல்ஃப் காலியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே செல்ஃப்லேயே வச்சிடக்கூடாது. அப்போ வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்போது தட்டுப்பட்டு அது கீழே விழுந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பொருட்களையும் காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடாது.
அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா துடைப்பம். துடைப்பம் வந்து ரொம்பவே வீட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எப்பவுமே கதவுக்கு பின்னாடி வந்து மறைச்சு வைக்கக்கூடாது. அதோட வந்து நம்ம நிற்க வச்ச மாதிரி வைக்கக்கூடாது. படுக்க வச்ச மாதிரி எந்த இடத்துல வேணால் வைங்க. கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இடத்துல வைக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே உடனே போய் தொடப்பத்தை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இடத்துல வைங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் அந்த கெஸ்ட்டும் வந்து நேரடியாக தொடப்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. இதனாலேயும் வந்து சண்டைகள், பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் காசு, பணம் எவ்வளோ இருந்தாலுமே உடனே காலியாயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கடன் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வரும். இதனாலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் தொடப்பத்தை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சி வைக்க பாருங்கள். கதவு பின்னாடி வைக்காதீங்க. அதோட நிற்கவும் வைக்காதீங்க. ஒரு சிலர் வந்து பெருக்கிட்டு அப்படியே டப்புன்னு நிற்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிற்க வைக்கக்கூடாது. படுக்க வச்ச மாதிரி தான் வைக்கணும். தொடப்பத்தையும் கை கால்லெல்லாம் யார் மேலேயும் படாமல் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, பால் வந்து அடிக்கடி பொங்கி ஊற்றுறது. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்கிறது வந்து, நீங்கள் 1 நாள் 2 நாள் இல்லை எப்பயாவது 1 நாள் அப்படின்னா பரவாயில்ல. தினமுமே பால் வந்து பொங்கி பொங்கி ஊற்றுது, அடுப்பில் பட்டு தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வருது, அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இதுவும் வீட்டுக்கு நல்லதில்ல. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது எப்போவுமே சாப்பாடு எவ்வளோ வச்சாலுமே சரி, குழம்பு எவ்வளோ வச்சாலுமே சரி, ஏதாவது ஒரு பொருள் போதும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. அதனால அதுவும் தப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உப்பு. ஒரு சிலர் சாப்பிடும்போது நம்ம உப்பு வச்சு தான் அதுக்கப்புறம் பரிமாறுவோம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போடக்கூடாது. உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த உப்பில் வந்து கொஞ்சம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் தட்டை வந்து தூக்கி சுத்தம் பண்ணிக்கலாம். இலையா இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். ஆனால் உப்பு வந்து அப்படியே தூக்கி கீழே கொட்டாதீங்க. இதனால் கடன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, அடிக்கடி நம்ம வந்து சூடு வச்சுக்கிறது, எண்ணெய் படுறது கை மேலே, இந்த மாதிரி சமைக்கும்போது அடிக்கடி நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நடக்குதுன்னா, அதுவும் தப்பு. அதனால் நீங்கள் எப்போவுமே பார்த்து பத்திரமா செய்யுங்க. அடிக்கடி இந்த மாதிரி சூடு பட்டுறது, அது வந்து கவனமே இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சமைங்க. அதுக்கடுத்து கிச்சனை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஓலை வீட்டில் இருந்தாலும் சரி, மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மளோட கிச்சனை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போவுமே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமாக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.